இந்த காலத்துல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் எப்படி நடக்கலாம்னு தான் எனக்குண்டா விளங்கல. இது வந்து மெக்சிகன் நேவி வந்து கேடெட்ஸ் டீம் வந்து மென்ஸ் அண்ட் விமென்ஸ் இருக்கிறாங்க 2 பேரும். கிட்டத்தட்ட 270 பேர் இங்கே இருந்திருக்கணும் அந்த க்ரூ. ஸோ இந்த கப்பல் வந்து நியூயார்க்ல இருந்திருக்கு கொஞ்ச நாள். இது ஒரு குட்வெல் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ முந்தின நாள் அந்த ஈவெண்ட்டை முடிச்சு போட்டு இவங்க அந்த புருக்லின் பிரிட்ஜால வந்து அப்படியே கடலுக்கு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கடலுக்கு போற வழியில தான் அந்த பிரிட்ஜ் இருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜில் இவங்க இடிபட்டிருக்காங்க, ஆக்சிடென்ட் பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ 2 பேர் இறந்துட்டாங்க, 17 பேர் அங்கே இன்ஜர்ட் ஆகிருக்கணும். ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இதில் பார்க்க எங்களுக்கு விளங்குது ஆக்கள் தொங்கி கொண்டு நிற்கணும், அந்த கன பேர் நின்றுக்கணும், ஆக்கள் அப்படியே அந்த லைனுக்கு நின்று ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து செஞ்சிருக்காங்களேண்ணா. ஸோ அதில் கன க்ரௌட் நின்றுருக்கு மேலே ஏறி. ஸோ கன பேர் கன நேரமாக தொங்கி கொண்டு இருக்கணும் அதில். ஸோ கன நேரம் நிற்கல தானே அப்படி. ஸோ ஆக்கள் கீழே விழுந்து இன்ஜர்ட் ஆகிருக்கணும், 2 பேர் தவறு இருக்கணும். ஆனால் எனக்கு இது விளங்கல. இப்போ இந்த பிரிட்ஜின் ஹைட் எல்லாருக்கும் தெரியும், அந்த கேப்டனுக்கும் தெரியணும் இந்த ஷிப்பின் ஹைட். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுகள் எடுக்காம அந்த ஷிப் அதுக்குள்ளால கொண்டு போயிருக்காங்க. எனக்கு அது விளங்கல என்னண்டு. எப்படி பாசிபிள்? இப்போ எல்லாருக்கும் தெரியணுமேண்ணா. அவங்க ரீசன் சொல்லியிருக்காங்க பிரிட்ஜு கிட்ட வரைக்கும் ஷிப்பின் பவர் கண்ட்ரோல் போயிட்டுதான் சொல்லி. ஆனால் பார்த்தா லைட் எரிஞ்சுட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். ஆனால் பவர் ஃபெயிலியரை பிளேம் பண்ணுறாங்க. இவ்வளவு க்ரூ மெம்பர்ஸ் அவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்றி கொண்டு போகிற ஒரு கப்பலை அந்த பிரிட்ஜின் மெஷர்மெண்ட்டை அளக்காமல் அதுக்குள்ளால போக ட்ரை பண்ணியிருக்காங்களா? எப்படி? டசன்ட் மேக் சென்ஸ். டசன்ட் மேக் சென்ஸ். கமான். சும்மா போகிற கப்பலுக்கே எவ்வளோத்துக்கு கோஷஸாக நாங்கள் அளந்து பார்ப்பாங்களேண்ணா. ஸோ இதில் வந்து எத்தனை பேர் அதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்களேண்ணா. ஸோ இவ்வளோ பேர் நிற்கிற ஒரு ஹைட்டான அந்த கப்பலை அதுக்குள்ளால கொண்டு போயிருக்க இவ்வளவு கேர்லெஸ்ஸாக அதை கொண்டு போயிருக்காங்களா? கமான். இந்த நாடுகளில் ஹெல்த் அண்ட் சேஃப்டி தான் வந்து நிற்கும் எல்லா வேலைக்கும் முதல்ல. ஆனால் இதில் அவங்க அதை அவ்வளவுத்துக்கு கேர்லெஸ்ஸாக வச்சு நடத்தியிருக்காங்க.